கல்யாணத்துக்கு முன்னாடி சாப்பாடு அதுன்னு அமக்கலம் பண்ணிட்டான். இங்க பாடுறா, லெட்டர் வந்தது பின்னாடி ஆள் வந்துருச்சு. என்ன இருந்தாலும் உனக்கு பெரிய மனசுப்பா. சும்மா சொல்லக்கூடாது. மனுஷன்னா நீதான்ப்பா. இந்த காரியத்தை நீ பண்ணினா உனக்கு கோடி புண்ணியம்பா. கல்யாண காரியம் தானே, வேற என்ன? எங்க வீட்டு பொண்ணு கல்யாணத்தை நான் தானே நடத்தணும். இது என்ன பெரிய விஷயம்? பெரிய விஷயம் தான். இதை விட பெரிய விஷயம் வேற என்ன இருக்கு? நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும். எல்லாம் கடவுள் பாத்துக்குவார். நீ சொல்றது வாஸ்தவம் தான். கால் இல்லாத ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு மனசுல நினைச்சியே, அதுவும் கடவுள் செயல்தான். மீனாவை பத்தியா சொல்றீங்க? பின்ன யார பத்தி பேசணும்னு நினைச்சேன். அவளுக்கு கல்யாணமா? வேணாம் வேணாம், நீ ஒன்னும் மறைக்க வேணாம். இந்த விஷயம் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். என்னமோ நமக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாத மாதிரி நினைச்சு. இப்பதான் வரியா? இந்த வாட்டியும் ட்ரெயின் லேட் ஆயிருச்சு. சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என் உயிரையே கொடுத்தலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு உனக்கு நல்ல மனசு. எல்லாருக்கும் என்னாச்சு? எனக்கு எதுவுமே புரியல. இந்த ஊர்லயே திருவிழா நடந்த மாதிரி. என்ன சொல்ற? நீ மீனாவை கல்யாணம் பண்ணிக்க போறது இந்த ஊர்ல எல்லாருக்கும் சந்தோஷம். உங்க அப்பா நீ அனுப்புன லெட்டரை மைக் இல்லாமலே ஊருக்கே படிச்சு காட்டினாரு. லெட்டரா? ஆமா. என்ன? நான் யாருக்கு லெட்டர் அனுப்புனேன்? மாமாவுக்கு. நீதான் எழுதுனல மீனாவை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பூரண சம்மதம்னு. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. என்ன காப்பாத்திக்கிறதே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அப்புறம் ஊனமான ஒரு பொண்ணை வச்சு நான் எப்படி காப்பாத்துறது? என்ன டென்ஷன் பண்றதுக்காக தமாஷ் பண்ணலையே. உண்மையை சொல்லு, மீனா உனக்கு பிடிக்கல? பிடிக்குங்கிறதுக்காக ஊனமான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன வாழ்க்கை பூரா கஷ்டப்பட சொல்றியா? என்ன தவிர அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு வேற யாரும் கிடைக்கலையா? பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தவா பாக்குறீங்க? இன்னொரு முறை என் தங்கச்சி ஊனமானவன் சொன்ன உன்னை வெட்டி பொலி போட்டுறோம்டா. சொன்னா கேளுப்பா, விடுப்பா. விடுப்பா. உன்ன மாதிரி துரோகில சும்மா விட கூடாதுடா. எவன்டா அவன் வீட்டு வாசல்ல தகராறு பண்றது? டேய் விடுறா அவனை. இவன் வந்துட்டானா? அங்கே நில்லு. நீ என்ன கூப்பிட்டியாடா? மீனாவை கல்யாணம் பண்றதுக்கு சம்மதம்னு நான் உனக்கு லெட்டர் எழுதுறேனா? லெட்டரா? என்ன லெட்டர்? எனக்கு எதுவும் தெரியாது. தெரியாதா? நீதானே இவன் எழுதுனத சொல்லி ஒரு லெட்டர் கொண்டு வந்து மீனா மனசுல ஆசையை வளர்த்த. அவ கல்யாணத்துக்காக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த மொத்த பணத்தையும் வாங்கிட்டு போயிட்டே. நான் எந்த பணத்தையும் வாங்கலையே. அது சரி, பணம் என்னடா பெரிய பணம்? உன் தங்கச்சியை காட்டுறதுக்கு எந்த மடப்பையடா வருவான்? நீ ஆசைப்பட்டதெல்லாம் எதுவும் நடக்காதுடா. துரோகி, உன்னை கண்டு துண்டமா வெட்டி போடலாம். யாத்திரை அடங்காதா? ஐயா, யாராவது காப்பாத்துங்க. நீ அழுவாதடா. பணம் போனா போட்டுண்டா. என் உயிரை கொடுத்தாது உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. எனக்கு கல்யாணமே வேண்டாம்டா. என் அண்ணனை எப்பவும் பார்த்துட்டு இருந்தா போதும். இப்ப சந்தோஷமா? இந்த அளவுக்கு கொடுமை அனுபவிக்கிறதுக்கு இந்த சின்ன வயசுல இந்த பொண்ணு என்னடா பாவம் பண்ணா? நான் வேர்வைய ரத்தமா சிந்தி சம்பாதிச்ச காசுராது. அதை எடுத்துட்டு போய் தொலைங்க. ஆனா என் தங்கச்சி கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா நான் மிருகமாயிடுவேன். இன்னைக்கு சொல்றேன், உன் பையன் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி என் தங்கச்சி கல்யாணம் நடக்கும். இது முத்தோட